முள்ளுகளுக்குள் ஒரு ரோஜா. ஹல்லேலூயா. ரோஜா செடியில் என்ன இருக்கும்? அப்போ எல்லாத்துக்குமே பிரச்சனைகளும் இருக்கும், எல்லாருக்கும் போராட்டங்களும் இருக்கும். எல்லா ரோஜாக்களுக்கும் முட்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த முட்களின் நடுவே தான் ரோஜாப்பூ என்ன செய்யுது? அழகாக பூத்து அதை பறிக்கணும்னு நம்மளை அப்படியே டெம்ப் பண்ணுது. நம்ம போய் அது காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் கையில் காயமானாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? அந்த பூவை பறித்து தலையில் வைக்க தான் செய்வேன், அந்த பூவை பறித்து நான் அழகு பார்க்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ரோஜா பூவை பறிக்கிறோமா இல்லையா? எங்கே போனாலும் ரோஜா செடியை பார்த்தா என்ன செய்யும் நம்ம மனசு? போய் பறிச்சிடணும். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் செடியை பார்த்தாலும் போதும், எந்த இடத்துல ஒரு குரோட்டன்ஸோ ஒரு பூச்செடியோ பார்த்தா போதும், உடனே பாப்பா அதை போய் பறிச்சிட்டு வா, பாப்பா அதை போய் பறிச்சிட்டு வா. அது கிளம்புற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த செடியை பறிக்காமல் வரமாட்டோம். நம்மளுக்கு என்ன செய்யுது? அது ஒரு டெம்டேஷன் கொடுக்குது. நம்ம அந்த பூவை பார்த்தோன்னே பறிக்கணும், பறித்து மூந்தாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அது டெம்ப் பண்ணுது. ஹல்லேலூயா. இப்போ எல்லா ரோஜாக்களுக்குமே முட்கள் உண்டு. ரோஜா பூ எவ்வளவு தான் அழகாக இருந்தாலும் அதோட முள் எப்படி இருக்கும்? நல்ல ஷார்ப்பாக கூர்மையாக நம்மளை காயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனாலும் அது காயம் ஏற்படுத்தினாலும் என்ன செய்வேன்? போய் அந்த ரோஜா பூவை பறிப்பேன். ஏன்? அந்த ரோஜா பூ அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல தான் பிசாசு என்ன செய்கிறான்? நம்மக்கிட்ட எவ்வளவு உபத்திரவம் கொடுக்க முடியுமோ கொடுப்பான், எவ்வளவு பிரச்சனையை கொடுக்க முடியுமோ கொடுப்பான். ஆனால் நம்ம கூட யார் இருக்கிறாங்க? ஏசப்பா இருக்கும்போது நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொண்டுட்டு இந்த பிரச்சனை வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு போயிட்டே இருப்போம். ஆனாலும் பிசாசு என்ன செய்வான்? நம்மளை டச் பண்ணிகிட்டே இருப்பான். எப்போ இவங்க வீக் ஆவாங்க, வீக் ஆகும்போது நம்மளை டச் பண்ண என்ன ஆகும்? விழுந்து போயிடும். ஹல்லேலூயா. அப்போது அந்த முட்கள் மத்தியிலேயும் பிசாசு எத்தனை முட்களை கொண்டு வந்து போட்டாலும் அந்த முட்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும்? ரோஜா பூ போல் மலர்ந்து காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது இந்த முள்ளுகளுக்குள் ஒரு ரோஜா அப்படிங்கிற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் சத்தமாக ஒருத்தவங்க வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே, வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து, பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னெல்லாம் வருதான்? பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இது எல்லாமே வந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியப்படுகிறேன். ஏன்? இத்தனை முட்கள் வந்தாலும் ரோஜா செடி எப்படி இருக்கு? பூ மலர்ந்து தான் இருக்குது, வாடி போகலை. ஹல்லேலூயா. அப்போது நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பவுல் சொல்லுகிறார், எனக்கு கர்த்தர் ஒரு முள்ளை அனுமதிச்சிருந்தாரு. அந்த முள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எனக்கு குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த முள் அவருக்கு என்ன முள் அப்படின்ட்டு ஸ்காலர்ஸ் டிஃபைன் பண்ணும்போது சொல்கிறாங்க, அவருக்கு மைக்ரைன் இருந்தது. நமக்கு என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியாது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அந்த முள் நீங்கிறதுக்காக நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆனால் என்ன செய்யல அவர்? அந்த முள் நீக்கலை. மாறாக என்ன செய்கிறாரு? அந்த முள் உனக்கு கொடுக்கப்பட்டாலும் அதில் என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஆகவே நான் என்ன செய்கிறேன்? பலவீனமாய் இருந்தாலும் அது இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன்னு சொல்லி அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை முள் கொடுக்கப்பட்டாலும் அது எந்த வகை முள்ளாக கூட இருக்கலாம். சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது உபத்திரவத்தின் பாதையில் போகலாம், அல்லது பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அது எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வகை முள்ளாக இருந்தாலும், அது இருக்கும்போதே எப்படி இருக்கணுமா? அது இருக்கும்போது எப்படி இருக்கணும்? பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கணும். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தமோ அல்லது வேற யார் நிமித்தமோ எந்த பாடு வந்தாலும், எந்த பலவீனம் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் எல்லாவற்றிலேயும் நான் பிரியப்படுகிறேன். ஹalleluya. ஆண்டவர் பவுல் இடத்துல சொல்லிட்டார், எப்பா நீ முள் இருக்குதுன்னு சொல்லி என்கிட்ட வேண்டிக் கொண்ட, ஆனால் அந்த முள்ளை உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், நீக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த முள் இருந்தால் தான் உனக்கு அடுத்து வருகிறதான பிரச்சனைகள் வந்து அந்த முள் என்ன செய்யும், உன்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வரும். ஹalleluya. ஆகவே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில முட்களை அனுமதித்தார்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். ஹalleluya. அப்போது அந்த முட்கள் மத்தியிலே ஆண்டவர் என்ன தருவார், நமக்கு கிருபை தருவார். ஹalleluya. வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்போ அவருடைய கிருபையை தரதுனால, பலவீனத்திலே அவருடைய பலத்தை தருகிறதுனால நமக்கு எந்த முள் வந்தாலும் அது நம்ம என்ன செய்யாது, சேதப்படுத்த. ரோஜா செடியில் இருக்கிற முள் பார்த்தீங்கன்னா அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதான், அதுக்கு ஒரு பாதுகாப்பு. ஹalleluya. ரோஜா பூவுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ நமக்கு கொடுக்கப்படுகிற முள் என்னது, நமக்கு பாதுகாப்பு தருது. அது ஒரு ப்ரொடெக்ஷன் தருகிறதான முள்ளுக்கு நோக்கம் இருக்கும். என்னது, நம்மளை வேற எந்த பிரச்சனையிலும் மாட்ட விடாமல் அந்த முள்ளே நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு அந்த முள்ளே நம்மளை என்ன செய்யுது, பக்குவப்படுத்துது. ஹalleluya. அப்போ எத்தனை முள் வந்தாலும் அதில் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுது, பரிபூரணமாக விளங்குகிறது. ஹalleluya. அப்போது அவருடைய கிருபை தருகிறதுனால அவருடைய வல்லமை என்ன செய்யுது, நம்ம மேலே நித்தமும் தங்கி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ பலவீனங்கள் மத்தியில், உபத்திரவங்கள் மத்தியில் எந்த முட்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அதில் என்ன செய்யணும், நம்ம கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே என்னுடைய பலவீனங்களை குறித்து, என்னுடைய முட்களை குறித்து நான் என்ன செய்வேன், சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். பலவீனங்கள் மத்தியில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதுன்னு விசுவாசத்தோடு இருக்கும். இந்த முட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன முட்கள் வருது அப்படின்னு சொல்லி 3 காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த கடினமான முட்கள் எதுக்காக அனுமதிக்கப்படுகிறது, நமக்கு எதுக்காக அனுமதிக்கப்படுது, நம்ம வளர்ச்சி அடையணும். ஆவிக்குரிய லைஃப்பில், பூமிக்குரிய லைஃப்பில் நம்ம என்ன செய்யணும், வளர்ச்சி அடையணும், நம்ம பக்குவப்படணும், நம்மளை உருவாக்கணுக்காக ஆண்டவர் முட்கள் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறார். ஹalleluya. அப்போ இந்த முட்கள் நம்மளெல்லாம் என்னெல்லாம் செய்து, அந்த முட்கள் நமக்கு என்ன தருது அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், முள்ளின் மத்தியில் பரிசுத்தம். என்னது, முள்ளின் மத்தியில் பரிசுத்தம். 3 காரியங்களை பார்க்குறோம். இந்த முட்கள், ஒவ்வொரு முட்களும் ஒவ்வொரு பாதிப்பை நமக்கு தருது. அந்த முட்கள் மத்தியில் நம்ம ரோஜா பூ போல் வாசனை கொடுக்குற மலராக மாறணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? முதலாவது பரிசுத்தமாக இருக்கணும். எதில் பரிசுத்தம்? அப்போ இங்கே முள்னா என்னன்னு சொல்லலாம், பாவங்கள். ஹalleluya. முட்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாவத்தை குறிக்கிறது. பாவத்தின் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யோசேப்பு 17 வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டைகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வரும். யார் துன்மார்க்கம் பண்ணிட்டு இருக்கா? அவனுடைய சொந்த சகோதரர்கள். அப்போ இங்கே அவனுடைய சொந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியம், குடும்பத்துக்கு அவமானத்தை வரவழைக்கக்கூடிய காரியங்கள்னு சொல்லிட்டு எல்லா துன்மார்க்கமான காரியங்கள், எல்லா பாவமான காரியங்களையும் செய்துட்டு வந்தாங்க. அப்போது யோசேப்பு என்ன செய்கிறாரு, எத்தனை வயசுலையா, 17 வயசில் யோசேப்பு அவர் சகோதரோட கூட இணைந்து பாவத்துக்கு உடன்படாமல் என்ன செய்கிறாரா, துன்மார்க்கத்தை எல்லாம் தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஹalleluya. அப்போது யோசேப்பு இந்த இடத்துல சகோதரர்கள் பாவம் செஞ்சாலும், அந்த பாவம் நிறைந்த முட்கள் இருந்தாலும், அந்த முட்கள் நடுவில், இந்த பாவம் நிறைந்த முட்கள் நடுவில் எப்படி இருந்தாரா, பரிசுத்தமாக இருந்தான். ஹalleluya. 2வது காரியம் வாசிக்கலாம். 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை,
நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம், சகோதரர்கள் துன்மார்க்கம் செய்து கொண்டிருக்கும் போது தகப்பனுக்கு என்ன செய்துட்டு இருந்தாரு, சொல்லிகிட்டே வந்தார், பாவத்துக்கு உடன்படலை. ரெண்டாவது காரியம், இப்போ அந்நிய நாட்டில் இருக்கிறான். அந்நிய நாட்டில் இருக்கும்போது அவனை விசாரிக்கிறதுக்கோ அவனை கண்டிக்கிறதுக்கோ அவனை கவனிக்கிறதுக்கோ யாருமே இல்லை. அப்போ அவன் நினச்சா என்ன செய்யலாம், பாவத்தை செஞ்சுட்டு துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், பாவத்துக்கு விரோதமாக நின்றான், அங்கேருந்து ஓடி போனான். அப்போ அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உடன்பட மாட்டேன்னு சொல்லி உறுதியாக நிற்கிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தன்னை சுற்றிலும் பாவமான காரியங்கள் இருந்தாலும், அனித்தியமான உலக சந்தோஷங்கள் இருந்தாலும், அத்தனை முட்கள் நடுவில், அந்த பாவம் நிறைந்த முட்கள் நடுவில் யோசேப்பு எப்படி இருந்தான், பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டான். தன் சரீரத்தையும் தன் ஆத்மாவை என்ன செஞ்சிட்டான், காத்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ இவன் சகோதரர்கள் செய்கிற பாவத்தை மறைக்கிறதுக்கு யோசேப்புக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அவன் நினச்சா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி, ஆமாம் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு என்ன செய்யலாம், மறைச்சு அவங்க அப்பாவுக்கு சொல்லாமல் இருக்கலாம். அல்லது அவன் அந்நிய நாட்டில் தானே இருக்கிறோம், நம்மளை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நம்ம பாவத்தை செஞ்சுட்டு சந்தோஷமாக போத்திபாருக்கு அடுத்தது நம்ம பெரிய ராஜாவாகி மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி என்ன செய்யலாம், பாவத்துக்கு உடன்பட்டுருக்கலாம். ஆனாலும் அந்த பாவத்தை செய்யாமல் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி பரிசுத்தமாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்த தெய்வம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நம்ம எப்படி இருக்கணும், அதனால தான் யோசேப்பு சொல்கிறான், என் தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார், ஆகவே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்துல விட்டா போதுன்னு என்ன செஞ்சிட்டான், ஓடியே போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது தன்னுடைய சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தின் மத்தியில் அவன் போய் புறங்கூறல். இது என்னது, துன்மார்க்கத்தெல்லாம் சொல்லி வருவான்னு சொன்னோடனே அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான், கோல் மூட்டிகிட்டு இருக்கிறான், புறங்கூடுறான், காசிப் பண்ணுறான். அப்படிங்கிறதில்ல, அவன் என்ன செஞ்சான், தன் சகோதரர்கள் எப்படியாவது என்ன செய்யணும், மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு விலகி வரணும், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு என்ன செய்கிறான், போய் வேற யார்கிட்டயோ சொல்லலை, என் அண்ணன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், இவன் இந்த பாவத்தை செய்கிறான் அந்த பாவத்தை செய்கிறான்னு சொல்லி அவன் நண்பர்கள்கிட்டையோ அல்லது உறவினர்கள்கிட்டையோ அல்லது தெரிஞ்சவங்க கிட்டேயோ போய் சொல்லலை. எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், எங்கே போய் சொல்கிறான், அப்பா கிட்ட சொல்கிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த உரிமை இருக்குது, தன்னுடைய பிள்ளைகளை சரியான வழி நடத்துறதுக்கு, அவங்கள கண்டிக்கிறதுக்கு, போதிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. ஆகவே சொல்ல வேண்டிய இடம் எங்கே, அப்பா கிட்ட. ஹல்லேலூயா. உரிமை எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் சொல்லணும். அப்போ தான் கண்டித்து சரியான வழியில் நடத்த முடியும். உரிமை இல்லாத இடத்துல போய் சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் காசிப், இதுதான் புறங்கூறுதல். ஹல்லேலூயா. அப்போ இப்படி சொல்லும் போது என்னாகும், அவங்க சரியாக இருவாங்களா, பாவத்தை விட்டு மனம் திரும்புவாங்களா, இன்னும் அதிக பாவத்தை செஞ்சுட்டு இன்னும் துன்மார்க்கமான வழிக்கு போவாங்க. ஊரெல்லாம் இப்போது ரோஜா பூ மலராமல் என்ன செய்யும், நாறிட்டு கிடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு தன்னுடைய சகோதரோட பாவத்தை குறித்து யார்கிட்ட சொன்னால், உரிமை இருக்கிற இடத்துல போய் சொன்னான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சில வேளைகளில் இவங்க பாவம் செய்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காம எங்கே சொல்லணும், ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இன்னொன்று எங்கே உரிமை இருக்குதோ அங்கே சொல்லுங்கள். ஊழியக்கார்ட்ட சொல்லுங்கள், இல்லை பிள்ளைகள் தப்பு பண்ணுறாங்களா பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், அவங்க கேட்கலையா எங்கே வந்து சொல்லுங்கள், ஊழியக்கார இடத்துல சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இவங்க 3 பேர்த்த தவிர வேறு எங்கே சொன்னாலும் என்ன வரும், என்ன வரும், பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. ஆமாம், காசிப் பண்ணால் அது வந்துட்டு பெரிய லெவலில் போய் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுடைய குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் என்ன செய்கிறோம், போயிடும். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு அதில் கவனமாக இருந்தான். 17 வயசு தான், ஆனால் அதில் கவனமாக இருந்தான். துன்மார்க்கத்தெல்லாம் தகப்பனிடத்தில் சொல்லி வருவான், தகப்பன் அவங்களை என்ன செய்வான், சரியான வழியில் கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லி அங்கே யாக்கோபு கிட்ட சொல்லிட்டு இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், அவன் எது சொன்னாலும் மிகைப்படுத்தி சொல்லாமல் உண்மையாக நடந்ததை சொல்லிட்டு வந்தான். ஆமாம், புறங்குறும்போது இங்கே ஒன்று இல்லாததெல்லாம் என்ன செய்வாங்க, அப்படியே ஆட் பண்ணி சிலதை மைனஸ் பண்ணி என்ன செய்வாங்க, விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. அப்போது இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அடுத்தது அவங்க போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் ஆட் பண்ணி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க.
ஆமாம், ஒரு கதை உண்டு, ஒரு புக்கில் வாசித்தேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப்க்கு எப்போ பார்த்தாலும் இப்படி காசிப் பண்ணிருக்கணும், புறங்குறிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவங்க மண்டை வெடிச்சு போயிடுற மாதிரி இருக்கும். அப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் என்ன செஞ்சுட்டாரா, அன்றைக்கின்னு பார்த்து ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி எடுத்துருக்கிறாரு. வாந்தி எடுத்தோடனே கருப்பாக ஏதோ வந்துச்சான். உடனே இந்த அம்மா பார்த்து என்னடா கருப்பு ஏதோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு சரி இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியா என்ன செய்யணும், அடுத்த வீட்டுக்கு பாஸ் பண்ணணும். பக்கத்து வீட்டு அம்மாகிட்ட போய் அவர் அந்த வாத்தியார் வாந்தி எடுத்தார், ஏதோ கருப்பாக வந்துச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்க போய் அடுத்த வீட்டு அந்த வாத்தியார் வாந்தி எடுத்தார், கருப்பாக பயங்கரமாக ஏதோ ஒன்று காக்காவாட்டம் வந்துச்சு அப்படின்னாங்களாம். அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகி கடைசியில் அது வேறு மாதிரி மாறிடுச்சான். ஹல்லேலூயா. அப்போது புறங்கூறுனா என்னாகும், இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல கடைசியில் அது வேறு விதமாக போய் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஆகவே எது சொன்னாலும் எந்த பிரச்சனையை சொன்னாலும் எப்படி சொல்லணுமா, உண்மையாக சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க இல்லையா, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. ஏன் பொய் சொல்லக்கூடாது? டாக்டர்கிட்ட பொய் சொன்னால் உயிர் போயிடும். ஆமாம், நம்ம காய்ச்சல்ன்ட்டு போவோம், அங்கே போயிட்டு வேறு ஏதாவது சொன்னால் அதுக்கு ஒரு ஊசியை போடுவான், ஊசியை மாற்றி போட்டு பரலோகத்துக்கு போக வேண்டியதான். பரலோகமேன்னு சொந்தமேன்னு பாட்டு பாட வேண்டியதான். அப்போ ரெண்டாவது வக்கீல்கிட்ட ஏன் பொய் சொல்லக்கூடாது? கேஸு தோற்று போயிடும், பணம் என்ன செஞ்சிடும். இங்கே வக்கீல்கிட்ட போய் சொன்னால் பணம் போயிடும், டாக்டர்கிட்ட போய் சொன்னால் உயிர் போயிடும். ரெண்டுமே நம்ம லைஃபுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே அவங்க ரெண்டு பேர்த்துட்டு பொய் சொல்லாத மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இன்னொன்று ஊழியக்காரங்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. ஆசீர்வாதமும் போயிடும், ஆத்மாவும் போயிடும். ஹல்லேலூயா. அப்போது எதை சொன்னாலும் உண்மையாக இருக்க வேண்டும். அதை மிகப்படுத்தி சொன்னாலும் பிரச்சனை, அது கம்மியாக அவங்க சொன்னதெல்லாம் கட் பண்ணி சென்சார் பண்ணி சொன்னாலும் பிரச்சனையாயிடும். ஆக யோசேப்பு இந்த ரெண்டு விஷயத்தை என்ன செஞ்சான், உண்மையாக இருந்தான். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், எவர்கள் நடுவிலிருந்து புறஜாதிகளிடத்திலிருந்து, உலகத்தார் இடத்துலேருந்து, உலகத்தின் சந்தோஷங்களிலிருந்து, உலகத்தின் பாவத்திலிருந்து என்ன செய்யணுமா, புறப்பட்டு பிரிந்து போய். எப்படி புறப்பட்டு பிரிந்து போய்? சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்னது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதை இப்போ 3 பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே இருக்கக்கூடாது, எழுந்து ஓடிடணும். ஹல்லேலூயா. இங்கேயும் அதே தான். அவர்கள் நடுவில் இருந்து என்ன செய்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தான் யோசேப்பு என்ன செஞ்சான், ஃபாலோ பண்ணான். அந்த பாவம் வருதா, பாவத்தின் நடுவில் நீ என்ன செய்ய இருக்காத, எழுந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாமல் பரிசுத்தமானதை நாடி ஓடி போகும்போது ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தெய்வம்? பரிசுத்தராக இருக்கனால நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ பாவம் நிறைந்த முட்கள் நடுவிலே பரிசுத்தமான ரோஜாவாக என்ன செய்யணும், நம்ம இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் அதற்கேற்ற நிச்சயமான பலனை என்ன செய்வார், நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆகவே உலகத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடக்கூடாது, அசுத்தமானதை நாடக்கூடாது, அசுத்தமானதை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் எப்படி இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம கண்ட்ரோலை மீறி போயிடுச்சுன்னா பாவம் என்ன செஞ்சிடும், உள்ளே வந்துடும். நம்ம நடந்தாலும் நம்மளுடைய நடக்கையில் சரியாக இருக்கணும், நம்ம பேசினா பேச்சில் சரியாக இருக்கணும், சிந்திக்கிறதுல சரியாக இருக்கணும். அப்போ இது எல்லாவற்றிலையும் சரியாக இருந்தால் தான் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தமான பாத்திரமாக இருப்போம். இப்போ முதலாவது காரியம் என்னது, முள்கள் மத்தியில் பரிசுத்தம். ஹல்லேலூயா. 2வது காரியம் பார்க்குறோம், முள்ளின் மத்தியில் உயர்வு. இந்த முள் எதை குறிக்குதுன்னு சொன்னால் பாடுகள் அல்லது உபத்திரவங்கள், வேதனையான காரியங்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவன் சகோதரன் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஆதி நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், முதலாவது அவன் தகப்பன் என்ன தரான் யோசேப்புக்கு, என்ன தரான், ஒரு பலவர்ண அங்கி. ஹல்லேலூயா. அங்கே முதல்ல பலவர்ண அங்கி அப்படிங்கிறது யோசேப்போட வாழ்க்கையில் தான் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போது யோசேப்பு
யாக்கோபுக்கு அடுத்த வாரிசு அப்படின்னு பார்த்தா யோசேப்பு தான் வருவான். 12 குமாரர்கள் இருந்தாலும் யாக்கோபுக்கு அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும், ஒரு லீடர் வேணும் அப்படின்னா அடுத்தது யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறான். அப்போ யோசேப்புக்கு முன்னுரிமை கொடுக்கறனால, அவன் அதிகமாக நேசிக்கிறனால, யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமாகவும் தகப்பனுக்கு பிரியமாகவும் இருந்ததுனால அவன் அதற்கு அடையாளமாக என்ன தரான்? யோசேப்புக்கு ஒரு பலவர்ண அங்கி, ஒரு விலையுயர்ந்த அங்கியை தரான், ஒரு கோட்டை தரான். ஹல்லேலூயா. அப்போ அதை போட்ட உடனே சகோதரர்களுக்கு என்ன ஆகுது? பொறாமை வருது, பகை வருது. அதனால் என்ன செஞ்சாங்களாம்? 4வது வசனத்தில், தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பட்சமாய் பேசாமல், பட்சமான என்ன? பாசமாக பேசாமல், சமாதானமாக பேசாமல், அவனை எப்படி பகைக்க முடியுமோ அப்படி பயங்கரமாக பகைச்சி அவனை அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒதுக்கிக்கிட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க. 2வது காரியம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். இப்போ அடுத்தது சொப்பனத்தை சொல்கிறான். முதல்ல அவங்க அப்பா கொடுத்த பலவர்ண அங்கேயே போட்டு பார்த்ததுனால அவங்களுக்கு பகை வந்தது. 2வது, அவன் ஒரு சொப்பனத்தை கண்டு, நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறீங்க? அந்த அரிக்கட்டு சொப்பனம், 12 அரிக்கட்டு என்ன செய்யுது? 11 அரிக்கட்டும் என் முன்னாடி வணங்குது, எல்லாம் கீழே விழுவுது அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் பகைத்தார்களாம். அப்போ முதல்லையே அவனுக்கு ஒழுங்காக பேச மாட்டாங்க, பகைக்கிறாங்க. இப்போ அடுத்தது இன்னும் அதிகமாய் பகைக்கிறார்கள். பகைக்கிறது அப்படிங்கிறது வெறுமனே பார்த்து பேசாமல் போகிறதில்ல. அவனை எப்படிலாம் கொடுமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் கொடுத்து அவனை என்ன செஞ்சாங்க? வெறுத்து ஒதுக்குனாங்க, கூட பிறந்த சகோதரர்கள். இப்போ அவன் அந்த பலவர்ண அங்கி போட்டதுனால இந்த சகோதரர்களுக்கு என்ன தோணுது? யோசேப்பு யாக்கோபுக்கு அடுத்தது இவன் தான் நம்மளை வழி நடத்த போகிறான், இவன் தான் நமக்கு தலைவனாக வரப்போகிறான். அப்போ நம்ம இனிமேல் யாக்கோபுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. இவங்க போய் யாக்கோபுக்கிட்ட சொல்கிறது அவங்களுக்கு எப்படி தோணுது? நம்ம யோசேப்பு தான் சொல்லிகிட்டு இருக்கோம், யோசேப்பு தான் இந்த இடத்துல பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், நம்ம போய் நம்ம கடைசி தம்பி சின்ன தம்பிகிட்ட போய் நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறதா அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன வருது? இப்போது கோவம் வருது. அந்த கோட்டை பார்க்கும் போது, அந்த பலவர்ண அங்கேயே பார்க்கும் போது இவங்களுக்கு இந்த பகை உணர்வு வருது. நம்ம போய் இந்த சின்ன பையன்ட்ட தலை குனிஞ்சு நிற்கிறதா, நம்ம போய் இவன்ட்ட ரிப்போர்ட் பண்ணுறதா, நம்ம போய் இவன்ட்ட கணக்கு கொடுக்குறதா, எத்தனை ஆடுகள் இருக்குது, எத்தனை இடத்துல நம்ம போய் மேய்ச்சிருக்கிறோம், மேய்ச்சல் இவ்வளவு விளைச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம இவன்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யுது? பகை உணர்வு வர்றதுனால யோசேப்புக்கு என்ன தராங்க? இப்போது உபத்திரவத்தை கொடுக்குறாங்க, வேதனையை கொடுக்குறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அப்போது இங்கே உபத்திரவம் நிறைந்த முட்கள் நடுவில் அவன் என்ன செய்கிறான்? உயர்வை அடைகிறான். நீ எவ்வளோ உபத்திரவப்படுத்தினாலும் அவ்வளவா யோசேப்பு என்ன செய்கிறான்? யாக்கோபுனால உயர்த்தப்பட்டுக்கிட்டே வரான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல துன்மார்க்கத்தை சொல்லி கொண்டு வந்தான், தன் சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தெல்லாம் சொல்லி கொண்டு வந்தான். அப்போ அடுத்த வருஷத்தில் என்ன செய்கிறான்? யாக்கோபு யோசேப்புக்கு பலவர்ண அங்கி கொடுத்து நீ தாண்டா அடுத்த தலைவன் அப்படின்ட்டு உயர்த்தி வைக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்தது அவன் போய் சொப்பனத்தை சொல்கிறான். அவனை பகைக்கிறாங்க. இந்த பலவர்ண அங்கேயே பார்த்தோன்னே பகைக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. அடுத்த உயர்வு என்ன வருது? சொப்பனத்தில் ஒரு காட்ஸ் பிளான் தெரியுது. ஆண்டவர் அவருடைய தரிசனத்தை கொடுக்குறார். நீ என்ன செய்வே? இந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவேன். அப்போது உனக்கு முன்பதாக இந்த 11 அரிக்கட்டுகள் என்ன செய்யும்? கீழே விழும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. இது சொன்னோடனே அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யுது? கோவம் வருது. அப்போ எங்கெல்லாம் பகை உணர்வு வெளிப்படுதோ அங்கே யோசேப்புக்கு என்ன வருது? உயர்வு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகைக்கிறவர்கள் மத்தியில் யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? உயர்வை கொடுத்தார். அப்போ பகை பொறாமை அப்படிங்கிற முட்கள் நடுவில் யோசேப்பு உயர்வு அப்படிங்கிற அந்தஸ்து என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 37வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இது எத்தனை டைம் வருது? 3வது தடவை வருது. ஹல்லேலூயா. முதல்ல பலவர்ண அங்கி கொடுத்தாங்க, பகைச்சாங்க. அடுத்தது திரும்ப ஒரு சொப்பனத்தை சொல்கிறான், பகைச்சாங்க. திரும்ப அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இன்னொரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. இன்னொரு சொப்பனம் என்னது? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனை வணங்குச்சான். ஹல்லேலூயா. முதல்ல அரிக்கட்டு எல்லாம் முன்னாடி விழுந்து கிடக்குது. அடுத்தது சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்களும் யோசேப்புக்கு முன்னாடி வணங்கி நின்றுச்சு. ஹல்லேலூயா. அப்போ 11 நட்சத்திரங்களும் கூட யாரும் வணங்குறா?
சூரியனும் சந்திரனும் பார்வோனோட எல்லா ஜனங்களும் எல்லாம் என்ன செய்கிறாங்க, யோசேப்புக்கு முன்பதாக 2ஆம் அதிபதியாக குதிரையில் வரும்போது வணங்கி நிற்கிறாங்க. அந்த திட்டம் தான் ஆண்டவர் முன்னாடியே கொடுக்குறாரு. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன செய்யும், உன்னை வணங்கி நிற்கணும். இப்போ சொன்ன உடனே இன்னும் என்ன செய்யுது அவங்களுக்கு கோவம் வருது. நீ எங்களை ஆள போறியா, நீ எங்களை ஆட்சி செய்ய போறியா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவனை திட்டுறாங்க, அவனை இன்னும் நிந்திக்கிறாங்க. முதல்ல பகைத்தார்கள், அடுத்தது இன்னும் அதிகமாக பகைத்தார்கள், இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். முதல்ல சொல்லுவோம், பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பட்சமா அப்படின்னா சகோதரத்துவம், அந்த சகோதர பாசமே இல்லாமல் அவன் அன்பாக பேசாமல் பட்சமாய் பேசாமல் என்ன செஞ்சாங்க, யோசேப்பை பகைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை சொல்கிறான், மறுபடியும் பகைச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சொப்பனத்தை சொல்கிறான், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆனால் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் சகோதரர் அவன் மேல் இப்போ பகை போய் அடுத்தது என்ன வருது, பொறாமை வந்துருச்சு. ஹல்லேலூயா. பகை உணர்வு ஆரம்பிச்சதுன்னா அடுத்தது கூட என்ன வந்துடும், பொறாமை வந்து அக்கா தங்கச்சி மாதிரி பகையோட. ஹல்லேலூயா. அப்போ பகை வந்துருச்சு அப்படின்னா, இப்போ காயின் ஆபேல் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு, பொறாமை வந்துச்சு, அடுத்து பகை வந்துருச்சு, கடைசியில் கொலை பண்ணிட்டான். இதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. இங்கேயும் அதே தான் நடக்குது. என்ன அப்படின்னா, கொலை பண்ணாமல் என்ன செஞ்சுட்டாங்க அவங்க, கொலை பண்ணால் பாவம் வந்துடும், அதனால் கொலை பண்ண மாதிரி அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வித்தாச்சு. இப்போ பகை வந்துச்சுன்னா பொறாமை வரும், பொறாமை வந்துச்சுன்னா அடுத்தது கொலை பாவத்தை செஞ்சுருவாங்க. அப்போது இந்த இடத்துல பார்க்குறோம், இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலேயும் யோசேப்பு என்ன செஞ்சான், ஆண்டவருக்கு உண்மையிலவனாக இருந்ததுனால அவன் உயர்வை அடைந்தான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, என் சகோதரர்கள் கண்டிப்பாக மனம் திரும்பணும், ஆகவே நான் தகப்பன் இடத்துல போய் சொல்லி அவங்களை எப்படியாவது மனம் திரும்ப செய்வேன். அவன் நினச்சிருந்தா பாவத்தை மூடி போட்டு நான் சகோதரன் செஞ்சான், நான் என் சகோதரனுக்கு காவலாளியான்னு சொல்லிட்டு அவன் போயிடலாம். ஆனால் போகலை. அவன் என்ன செஞ்சான், சகோதரனுக்கு அவன் எப்படியாவது அவங்கள திருத்தணும், எப்படியாவது அவங்கள மனம் திரும்ப வைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான். ஆனாலும் அவன் சகோதரன் என்ன செஞ்சாங்க, அதை புரிந்து கொள்ளாமல் பகைக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த பகை உணர்வு மத்தியில், பொறாமை மத்தியில், அந்த மாதிரி முட்கள் மத்தியில் தேவன் என்ன செய்கிறாராம், உயர்வை தருகிறார். எவ்வளவாய் உன்னை பகைத்தார்களோ அவ்வளவாய் என்ன செய்வேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் யோசேப்பை உயர்த்திக்கிட்டே வர்றார். அடுத்தடுத்து அந்தஸ்தை கொடுத்துட்டே வர்றார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 25:21. இன்னொருவர் லூக்கா 16:10 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லா விஷயத்துலையும் யோசேப்பை போல உண்மையாக உத்தமமாக இருந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்ல, நம்மளை பார்த்து, நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்க, அதனால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் குடும்பத்தார் இடத்துல உண்மையாக இருந்தான், தேவனிடத்தில் உண்மையாக இருந்தான், ஒர்க் பண்ண எஜமான இடத்துல உண்மையாக இருந்தான், சிறைச்சாலை தலைவன் இடத்துல உண்மையாக இருந்தான். அவனுடைய உண்மை, அவனுடைய நீதிக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் குறித்ததான நேரத்தில், யோசேப்பு குறித்ததான நேரத்தில் அல்ல, ஆண்டவர் அவனை குறித்த நேரத்தில் என்ன செஞ்சார், அவனை உயர்த்தி அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? ஒன்று, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பரிசுத்தமாக இருந்தான். ரெண்டாவது, அவன் பகை பொறாமை நடுவில் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உண்மையுள்ளவனுக்கு என்ன கிடைக்கும், பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். உண்மையாக இருந்தால், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பார். வாசிக்கலாம், லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம். அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு கொஞ்சத்திலையும் அதிகத்திலையும் என்ன செய்யணும், நம்ம உண்மையாக இருக்கணும். அங்கே கொஞ்சம் அதிகம்லாம் இல்லை, மொத்தத்தில் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணும், பட்டப்பகல்ல அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கே யோசேப்பு தன்னுடைய நீதியை தவற விட்டுருந்தான்னு சொன்னால் அவனுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சுருக்காது, கிடைச்சிருக்காது. மற்றவர்கள் என்னதான் பகைச்சாலும் பொறாமப்பட்டாலும் அதை குறித்து கவலைப்படாமல், அவன் என்னை பகைச்சிட்டான், அவன் என்னை பொறாமப்படுறான், அவன்கிட்ட பட்சமாக பேசலை, நானும் அவனுக்கு விரோதமாக தான் பேசுவேன், நானும் அவனுக்கு எதிர்த்து தான் பேசுவேன், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானா நான் அதை விட 2 மடங்கு அவனுக்கு ரிப்பீட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நம்முடைய நீதி என்ன செஞ்சிடும், இருளடைஞ்சு. ஆகவே உபத்திரவம், பாடுகள், பகைகள், பொறாமைகள் அப்படிங்கிற முட்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன தருகிறார், உயர்வை
தருகிறார். ஹalleluya. மூன்றாவது காரியம் பார்க்கிறோம், முள்ளின் மத்தியில் வாக்குத்தத்தம். முள்ளின் மத்தியில் வாக்குத்தத்தம். வாசிக்கலாம் 37வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? 2 தரிசனங்கள், 2 திட்டங்களை பார்க்குறோம். முதலே சொன்னேன், யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? 2 தரிசனங்களை கொடுத்தார். இந்த மாதிரி திட்டத்தில் தான் உன்னை என்ன செய்ய போகிறேன், உயரத்துக்கு கொண்டு போக போகிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் யோசேப்புக்கு அது ஃபஸ்ட்டு விளங்கலை, அது புரியலை. ஹalleluya. அப்போ இங்கே இருக்கிற முள் எதை சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிறதான பாரங்கள், வலிகள், கவலைகள், என்னெல்லாம் பாரத்தை உள்ளே வச்சுருக்கிறீங்க, என்னெல்லாம் கவலைகளை உள்ளே வச்சுருக்கிறீங்க, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இப்போ அந்த முட்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன தருகிறார்? நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார்னு சொல்லி விசுவாசத்தோடு இருக்கணும். ஹalleluya. இங்கே யோசேப்புக்கு அநேக கவலைகள் இருந்தது, அநேக வலிகள் இருந்தது. அந்நிய தேசத்தில் அப்பா அம்மா இல்லாமல் ஒரு இளைய பருவத்தில் என்ன செய்கிறான்? அங்கே தனித்து அடிமையாக வேலை செய்கிறான். ஹalleluya. அப்போ அடிமையாக இருக்கிறது பயங்கர கொடூரம். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்யணும். அவங்க என்னெல்லாம் உபத்திரவப்படுத்தினாலும் அவங்களை எதிர்த்து என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பேச முடியாது. அவங்களை எதிர்த்து கை வாங்க முடியாது. அடித்தாலும் வாங்கிக்கணும். அப்படி இருக்கும்போது யோசேப்புக்கு அநேக பாடுகள் இருந்தது, கவலைகள் இருந்தது. ஆனாலும் அதன் எல்லாவற்றின் மத்தியிலையும் ஆண்டவர் எனக்கு 2 வாக்குத்தத்தை தந்திருக்கிறார், 2 தரிசனத்தை தந்திருக்கிறார், 2 திட்டத்தை தந்திருக்கிறார், அதை நிச்சயம் நிறைவேற்றுவான்னு சொல்லி விசுவாசத்தோடு என்ன செஞ்சான்? எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அந்த முட்கள் மத்தியிலே ஆண்டோடைய வாக்குத்தத்தை என்ன செஞ்சான்? பிடித்து கொண்டார். அப்போ அதுதான் பார்க்குறோம். 37வது அதிகாரத்தில் 2 தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இந்த 2 தரிசனமும் எப்போ கிடைக்குது அவனுக்கு? அவன் தகப்பனோடு இருக்கும்போதே இந்த 2 தரிசனமும் கிடைக்குது. இந்த 2 திட்டங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு தந்துட்டார். இப்போ அவன் சகோதரர்கள் பகைச்சத நிமித்தமாக என்ன செஞ்சிட்டாங்க? அவனை கொலை பண்ணாமல் அந்நிய தேசத்தார் இடத்துல விட்டுட்டாங்க. அப்போ விற்ற உடனே அவனை என்ன செஞ்சிட்டாங்க? அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன போது அங்கே யார்கிட்ட கூட்டு போகிறாங்க? போத்திபார் இடத்துல கூட்டு போனப்போ போத்திபார் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. முதல்ல போத்திபார் அவனை அக்செப்ட் பண்ணலை. ஆனால் அவனுடைய வேலையை நிமித்தம், அவனுடைய உண்மையை நிமித்தம், அவன் பரிசுத்தமாக இருந்தது நிமித்தம் அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் யோசேப்புக்கிட்ட ஒப்படைச்சிட்டான். ஹalleluya. அப்போது அவனுடைய உண்மையை நிமித்தமாக ஆண்டவர் யோசேப்பு நிமித்தமாக போத்திபார் வீட்டை என்ன செஞ்சார்? ஆசீர்வதிச்சார். வாசிக்கலாம் 39வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். இதில் பார்க்குறோம், அவன் போத்திபார் வீட்டுக்கு போகிறான், அந்நிய தேசத்தார் வீட்டுக்கு போகிறான். அங்கே போனாலும் என்னை இங்கே கொண்டு வந்துட்டாங்க, என்னை அவங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அவன் விலகி போகாமல் ஆண்டவருக்கும் உண்மையாக இருந்தான், தன்னுடைய எஜமானுக்கும் உண்மையாக இருந்தான். ஹalleluya. அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். எந்த காரியத்தை செஞ்சாலும் அவன் உண்மையுள்ளவனாக செஞ்சதுனால அதற்குரிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சது? யோசேப்புக்கும் அவன் நிமித்தமாக யோசேப்பு இருந்த அவனுடைய எஜமானருடைய வீட்டுக்கு என்ன செஞ்சது? ஆசீர்வாதம் வந்தது. ஹalleluya. 3வது வசனத்தை பார்க்குறோம், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும். அப்போ எத்தனை கவலைகள் இருந்தாலும், எத்தனை பாரங்கள் இருந்தாலும் தன்னுடைய மனசில், ஐயோ நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டோம், அப்பா அம்மாவை எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே, நம்ம சகோதரர்கள் இன்னும் எவ்வளோ துன்மார்க்கங்கள் செய்கிறாங்கன்னு தெரியலையே, அந்த ஜனத்தை எப்படி வழி நடத்த போகிறாங்கன்னு தெரியலையே, ஏகப்பட்ட பாரங்கள், கவலைகள் யோசேப்புக்கு இருந்திருக்கும். அதன் மத்தியிலேயும் யோசேப்பு என்ன செஞ்சான்? உண்மையுள்ளவனாக இருந்தான், காரிய சித்தியுள்ளவனாக இருந்தான். ஆகவே கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எல்லா முட்கள் நடுவிலும் கர்த்தர் யோசேப்பு என்ன செய்யலை? தனியாக விடலை. யோசேப்பும் கர்த்தர் என்ன செய்யலை? விடலை. ஹalleluya. அப்போ கர்த்தர் யோசேப்போட இருக்கிறத யார் பார்க்குறா? யார் பார்க்குறா? போத்திபார் பார்க்குறான். ஹalleluya. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சுட்டான்? யோசேப்பிட்ட நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டான். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்த உடனே 5வது வசனத்தில் பார்க்குறோம், அந்த எகிப்தியன் வீட்டை யார் ஆசீர்வதிச்சார்? இப்போ கர்த்தர் ஆசீர்வதித்தார். யார் நிமித்தமாக? யோசேப்பு நிமித்தமாக. அந்நிய தேசத்தார், உலகத்தாரோட வீட்டை நம்ம மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எப்போ? நம்ம ஆண்டவருக்கும் நம்ம ஊழியம் செய்கிற எஜமானருக்கும் உண்மையுள்ளவனாக நீதியுள்ளவனாக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் அங்கே எஜமான் பார்த்து நம்ம நிமித்தமாக கர்த்தர் எஜமான என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அவன் அந்நிய தேசத்தை தான், புறஜாதியன் தான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செஞ்சது? யோசேப்பு நிமித்தமாக அங்கே இருந்தது. யோசேப்புக்கும் போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஹalleluya. 2வது காரியம் பார்க்குறோம். 39வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான்.
கர்த்தரோ இப்போ இங்கே பாருங்க சிறைச்சாலையில் இருக்கிறான். முதல்ல போத்திபாரோட வீட்டில் இருந்தான். அப்போ யார் இருந்தார்? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இங்கே சிறைச்சாலையில் கொண்டு போய் வைக்கப்படுகிறான். இப்போவும் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார். எந்த முட்கள் நடுவில் நம்ம இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் நடுவில் இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் தனியாக விடுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். சிறைச்சாலையிலும் இருக்கிறார், அந்நிய தேசத்தார் வீட்லையும் இருக்கிறார். அவன் எங்கே போனாலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அவன் தயவு கிடைச்ச உடனே எல்லா காரியத்தையும் யோசேப்பு கிட்ட ஒப்பு கொடுத்தோன்னே 23வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். அவன் என்ன செஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அவன்கிட்ட ஒரு குறையும் இருக்காது, அவன் செய்கிறதுல ஒரு குறைவும் இருக்காது, ஒரு தப்பு இருக்காதுன்னு சொல்லி சிறைச்சாலை தலைவன் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு அவன் விலகி நின்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது முதல்ல பார்க்குற போத்திபாரும் சொல்கிறான், கர்த்தர் அவனோட இருக்கிறார், அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு அவன் ஒதுங்கி நின்னான். அவன் மூலமாக யோசேப்பு மூலமாக போத்திபாரோட லைஃப்பில் ஆசீர்வாதம் வருது. இங்கே பார்க்குறோம் சிறைச்சாலைக்கு வந்தான். சிறைச்சாலையில் எல்லா காரியத்தையும் யோசேப்புக்கிட்ட ஒப்பு கொடுத்தான். யோசேப்புக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார், அவன் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்குதுன்னு சொல்லி பார்த்த உடனே அவன் வசமாக இருந்த எந்த காரியத்தை குறித்து சிறைச்சாலை தலைவன் ஒரு கொஷின் பண்ணலை. ஹல்லேலூயா. இதுதான் யோசேப்புக்கு கிடைத்ததான உயர்வு. ஹல்லேலூயா. அப்போ முட்கள் நடுவில் எந்த விதமான பாரங்கள் கவலைகள் இருந்தாலும் அது நடுவில் நம்ம வேலையில் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். இப்படி இருந்தோன்னு சொன்னால் எல்லா காரியங்களும் நம் மூலமாக செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ யோசேப்புக்கு கிடைத்ததான ஆசீர்வாதம் தான். அவன் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் அவனோட இருந்தார். நீ சிறைச்சாலையில் இருந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், அந்நிய தேசத்தில் இருந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், போத்திபார் இடத்துல பார்வோன் இடத்துல போனாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு ஒருபோது என்ன செய்யலை, விலகி போகிறதே இல்லைன்னு சொல்லி யோசேப்பு கூடவே இருந்தார். அவர் கூடவே இருந்ததுனால மனுஷனுடைய தயவு, எஜமானுடைய தயவு, ராஜாவுடைய தயவுன்னு எல்லாருடைய தயவு யோசேப்புக்கு கிடைத்தது. ஏன்? கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவனுக்கு வந்ததான மேன்மைகள், அவனுக்கு வந்ததான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் தடுக்கணும். இவனுக்கு பலவர்ண அங்கி எதுக்கு கொடுத்தாங்க? இவன் சின்ன பையன் தானே, இவனா எங்களை ஆள்றது, நீ எங்களை என்ன செய்கிற, துரைத்தனம் பண்ணுவாயோன்னு சொல்லி கேட்ட கூட்டங்கள் முன்னாடி தேவன் உன் கூட இருக்கிறாரு, அவர் யோசேப்பு கூட இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் வாய்க்கப்படுகிறான்னு சொல்லி எஜமான் பார்க்குறான், போத்திபார் பார்க்குறான், சிறைச்சாலை தலைவன் பார்க்குறான். எல்லாரும் பார்த்து இப்போ என்ன செஞ்சாங்க? யோசேப்பு இடத்துல இருக்கிற தேவன் பெரியவன்னு சொல்லி வணங்கி நின்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இடத்துல நம்ம எல்லா பாரங்கள் எல்லா முட்களையும் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அந்த முட்கள் மத்தியில் நம்ம என்ன செய்வோம்? ரோஜாவாக மலர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 50வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி எப்படி பேசினா? சகோதரர்கள் முதல்ல என்ன பண்ணாங்க? பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இப்போ அவன் மேன்மைக்கு வந்த பின்னாடி அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளை என்ன செஞ்சிருவான், இப்போ கொலை பண்ணாலும் பண்ணிடுவான், நம்ம செஞ்ச கொடுமைக்கு ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான்னு வேகமாக ஓடி போய் என்ன செய்கிறாங்க? கீழே விழுந்து பணிகிறாங்க. ஹல்லேலூயா. அவனுடைய மேன்மையை தடுத்து நின்ற கூட்டத்தார் இப்போ அவனை தேடி போய் என்ன செய்கிறாங்க? காலில் விழுந்து என்ன கொன்றாதீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன செய்வேன்? உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன்னு சொல்லி அவங்களுடைய ஆறுதல் சொல்லி பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட பட்சமாக பேசலையா? பகையோட பேசுகிறாங்களா? பொறாமையோட பேசுகிறாங்களா? எதையும் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவங்க நம்மளை தேடி வந்து ஒரு நாள் என்ன செய்யுங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து கீழே குனிஞ்சு பணிகிற நாட்கள் வரும். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி பேசணும்? பட்சமாக பேசணும். அவங்க என்கிட்ட பட்சமாக பேசல, பகையாக பேசிட்டான், நான் அப்படி தான் பேசுவேன். அப்படி இல்லை. நீங்கள் தீமை செய்ய நினைத்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆகவே பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு இருக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லா சேவையும் செய்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆறுதலாக பேசி பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா.
ஹalleluya. இதுதான் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்ததான மேன்மை. ஹalleluya. அப்போ யோசேப்பு மலர்ந்து விடக்கூடாது, அவன் உயர்வடைந்துடக்கூடாது, அவனுடைய வாசனை நற்கந்தமாக வீசிடக்கூடாதுன்னு சொல்லி அதை நாற்றமாக மாற்றணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை யோசேப்புடைய வாழ்க்கையில் யாரோ வந்து செஞ்சாங்க. ஹalleluya. ஆனாலும் தேவனுடைய திட்டம் முடிவில் என்ன செஞ்சது? விளங்கினது. ஹalleluya. அவர் தந்த தரிசனத்தின் மேலே யோசேப்பு அந்த முட்கள் மத்தியிலையும் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான், தரிசனத்தின் மேலே நம்பிக்கை வைத்தான், உறுதியாக இருந்தான். யோசேப்புடைய திட்டம் அல்ல, தேவன் யோசேப்புக்கு கொடுத்த திட்டம் குறித்த நேரத்தில் என்ன செஞ்சது? நிறைவேறியது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது பரலோகத்தை எட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாசனை என்ன செய்யும்? வீசும். அப்போ ரோஜா செடியில் முட்கள் இருப்பதனால அது ரோஜா பூ என்ன செய்யறதில்ல? பாழாக்குகிறதுல. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வரும் முட்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் எதுவுமே பாழாக்குகிறதுக்காக அல்ல, நம்மளை இன்னும் அழகூட்டுறதுக்காக தான். ஹalleluya. நம்மளுடைய முட்கள் நிறைந்த அனுபவம் எதுவுமே நம்மளை அழிப்பதற்கு கிடையாது, நம்மளை காயப்படுத்துறது கிடையாது, நம்மளுடைய காயங்கள் எல்லாம் கட்டி நம்மளை இன்னும் மேற்கூட்டி அழகுபடுத்துறது. ஆகவே ரோஜா முள், அதில் இருக்கிற அந்த முள் வந்து ரோஜாப்புக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குதோ, எவ்வளவு வளர்ச்சியை கொடுக்குதோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற முட்கள் நமக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆகவே நம்மளுடைய மேன்மையை எத்தனை பேர் தடுக்க வந்தாலும் அவர்கள் மத்தியில் நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் இன்னும் மேன்மைப்படுத்துவார். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் பார்த்து வணங்கத்தக்க அளவுக்கு நம்மளை உயர்த்தி வைப்பார். ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ஒரு பூந்தோட்டத்தை போல், ஒரு பூங்கத்தை போல் யோசேப்போட யாக்கோபுடைய வாழ்க்கை இருந்தது. எப்படி? ஒரு பூங்கத்து போல். அந்த பூங்கத்தில் ஒரே ஒரு ரோஜா யார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். அந்த பூவில் நிறைய முள் இருந்துச்சு, ஆனாலும் அந்த முட்கள் நடுவில் யோசேப்புடைய பூ அழகாக மலர்ந்து நின்றது. அந்த பூவை பறிக்கணும், அந்த பூவை கசக்கணும், அந்த பூவை எப்படியா கெடுக்கணும், வாசனையை வீச விடக்கூடாதுன்னு சொல்லி சகோதரர்கள் மூலமாக, போத்திபார் மூலமாக, சிறைச்சாலை மூலமாக எத்தனையோ பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் அதை எல்லாவற்றின் மத்தியிலேயும் அந்த பூ என்ன செஞ்சது? மலர்ந்து நின்றது. அந்த பூவுடைய வாசனை பல இடத்துக்கும் வீசியது, நற்கந்தமாக இருந்தது. அப்பா சொன்ன ஒரு கோட் சிலத்துக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? முள் இருக்கும் என் வாழ்வில், அதில் நான் மலராய் மலர்ந்திருப்பேன். ஹalleluya. இப்போ அப்பா மலர்ந்து நற்கந்தமாக வீசிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? அந்த முட்கள் மத்தியில் ரோஜாவாக மலர்ந்து பலருக்கும் நற்கந்தத்தை தரணும். ஹalleluya. எத்தனை முள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதன் மத்தியிலே ஒரு ரோஜா பூவாக கர்த்தர் நம்மளை மலர செய்து பலருக்கு நற்கந்தத்தை கொடுக்கிற நல்ல வாசனை வீசுகிற மலராக மலர செய்வார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முள்ளுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது, எதுவுமே ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இந்த முள் அனுமதிக்கிறார்? ஆண்டவருடைய கிருபை விளங்கணும்னு சொல்லி. ஏன் முள் அனுமதிக்கிறார்? பலவீனத்திலே அவருடைய பலத்தை நம்ம நாடி இருக்கணும், நம்ம அந்த பலத்தை தேடி ஓடணும்னு சொல்லி. ஹalleluya. ஆமாம், எந்த முள் இருந்தாலும் நம்ம லைஃப்பில் அது ஒரு பிளஸ்ஸிங் தான், அது ஒரு ஆசீர்வாதம் தான். அது நம்மளை இன்னும் என்ன செய்யுது? அழகாக்குது, இன்னும் நம்மளுடைய வாசனையை வீச செய்யுது. ரோஜா பூவில் இருக்கிற முள் எப்படி அதுக்கு பாதுகாப்பாக இருக்குதோ, அதுவும் இல்லாமல் ரோஜா பூவில் முள் நல்லா பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த பூ இன்னும் நல்லா வாசனை வீசக்கூடிய பூன்னு அர்த்தமா சயின்டிஃபிக்காக. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற முள் நம்மளுக்கு அதிக பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. அந்த முள் நம்மளை பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்திட்டு போகுதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீங்கள் எங்கேயோ பெரிய திட்டத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்காக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்னையும் என் குடும்பத்தாரையும் என் லைஃப்பையும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போங்க. ஆண்டவர் உங்களை பெரிய ரோஜா பூவாக மலர செய்து வாசனையை பல இடத்துக்கு வீச செய்வார். ஹalleluya. விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்துக்காரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.